வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 7ஆம் வகுப்பு முதல் பருவம் அளவைகளில் பயிற்சி 2.2ல் 1வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எடுத்துக்காட்டு சம்மெல்லாம் வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். பயிற்சி 2.2ல் 1வது கணக்கு. படத்தில் உள்ள சாய் சதுரத்தின் பரப்பளவு காண்க. ஃபஸ்ட்டு ஒரு படம் கொடுத்துருக்காங்க. இதில் 2 மூலை விட்டம் கொடுத்துட்டு இதோட பரப்பளவு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதில் மூலைவிட்டங்கள் என்னென்ன? மூலைவிட்டங்கள் மூலைவிட்டங்கள் D1, நம்ம 2 மூலைவிட்டம் கொடுத்துருக்கோம்னா D1 = 8 சென்டிமீட்டர், D2 = 16 சென்டிமீட்டர். 2 மூலைவிட்டமும் கொடுத்துட்டாங்க. இப்போ சாய் சதுரத்தின் பரப்பளவு எடுத்து எழுதிக்குவோம். சாய் சதுரத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா எடுத்து எழுதுவோம். 2 மூலைவிட்டம் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்குன்னு தனி ஃபார்முலா இருக்குது. சாய் சதுரத்தின் பரப்பளவு = ½ × D1 × D2. ஓகேவா? இதுதான் அது. ½ அப்படியே இருக்கும். D1 என்னது? 8, D2 எவ்வளவு? 16. ஓகேவா? இப்போ பெரிய நம்பரை நான் 2ஆல் அடிச்சுக்கிறேன். 2ஆல் அடித்தோம்னா 8 2 16. ஓகேவா? இப்போ மீதி இருக்கிறது 8 8 இருக்குது. அது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி போட வேண்டியதான். 8 × 8 = 8 8 64. 64 சதுர சென்டிமீட்டர். இதுதான் ஃபஸ்ட்டு கணக்கோட சாய் சதுரத்தின் பரப்பளவு. ஓகே. 2வது கணக்கு. 2 PQRSன்னு ஒரு படம் கொடுத்துட்டாங்க. இதில் அடிப்பக்கம் 15 சென்டிமீட்டரும் ஹச் 11 சென்டிமீட்டர், உயரம் 11 சென்டிமீட்டர். இது சாய் சதுரத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கணும். இதுக்கு தனி ஃபார்முலா இருக்குது. சாய் சதுரத்தின் பரப்பளவு உயரமும் அடிப்பக்கமும் கொடுத்துருந்தா இது ஒரு ஃபார்முலா. ஓகே. இங்கே 2 மூலைவிட்டம் கொடுத்துருந்தாலும் இந்த ஃபார்முலா எழுதணும். இங்கே அடிப்பக்கமும் உயரமும் கொடுத்துருக்காங்க. அப்போ சாய் சதுரத்தின் பரப்பளவு என்னன்னா B × H சதுர அளவுகள். ஓகே. இதில் B என்னது? அடிப்பக்கம். அது அடிப்பக்கம் எவ்வளவு? 15 சென்டிமீட்டர். H என்னது? உயரம். உயரம் எவ்வளவு? 11 சென்டிமீட்டர். ஓகே. இதில் எல்லாத்தையும் எடுத்து அதில் சப்ஜெக்ட் பண்ணுவோம். 15 × 11 இது ரெண்டையும் பெருக்கணும்னா 165 சதுர சென்டிமீட்டர். ஓகேவா? அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.